அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகள்ல முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி நேயர்கள் அனைவருக்குமே கதறி கதறி அழுதாலும் விதி விடாது. அதாவது வக்ரம் பெற்ற சனி பகவானால உங்களுக்கு சில மாற்றங்கள் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த நிறைவேறாத விஷயமா இருக்கணும், அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதில் நினைத்துட்டு முருகப்பெருமானுக்கு இப்படி ஒரு விஷயங்களை செய்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாருங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க, அந்தளவுக்கு ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மேசராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சிக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடைய சாதகமாக இந்த காலம் இருக்கும். சமூகத்தில் பெயரையும் புகழையும் வழங்கும் சந்திரன் மங்கள யோகத்தின் சாதகமான பலன்களை உங்களால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நிதி நிலைமை மேம்பட உங்கள் தாய் உங்களுக்கு இந்த சமயத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. மேலும் உங்கள் எதிர்கால நலனின் கருத்தில் கொண்டு நீங்கள் பணத்தை முதலீடு செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு அதிகரிப்பதன் மூலமாக பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி உங்களால் இந்த சமயத்தில் காண முடியும். உங்கள் மூதாதையார்களின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க உதவிகரமாக இருக்கும். உங்கள் வீட்டிற்கு ஆன்மீக நண்பர்கள் வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இது மன அமைதியையும் திருப்தியையும் அள்ளி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவையும் பெற முடியும். புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும். புதிய உறவுகளை பெறுவது மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிப்பது பற்றிய உங்களுக்கு பல கனவுகள் இருக்கக்கூடும். உங்கள் பணத்தை கையாளும் பொழுது ரொம்ப கவனம் வேண்டுங்க. வரவு செலவு மற்றும் கொடுக்கல் வாங்குதலில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள், புதிய தொடர்புகள் மற்றும் அண்டை வீட்டாரின் மூலமாக கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. காதலர்கள் தங்கள் உறவில் மகிழ்ச்சியாக இருக்க காண்பார்கள். மேலும் இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கக்கூடுங்க. இருப்பினும் உங்கள் அன்புக்குரியவர்களின் பெயரில் செய்யப்படும் முதலீடுகள் பெரும் இழப்பை ஏற்படுத்தலாங்க. எனவே இழப்புகளை தவிர்க்க உங்கள் பணத்தை மற்றவர்களின் பெயரில் முதலீடு செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவை பெற பரிந்துரைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையோடு சுற்றுலா தலங்களுக்கு சென்று ரொம்ப மன மகிழ்ச்சி அடைவீங்க. ஒருவரைக்கொருவர் உங்கள் வாழ்க்கை துணையோடு திருமணம் செய்து கொள்ள இது ஒரு ஆதரவான காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த காலகட்டம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தங்கள் வலிமையை நிரூபிக்கும், அவர்களின் செயல்பாடுகளில் வெற்றி அடையவும் பெரிய வளர்ச்சியை பெறவும் புதிய வாய்ப்பு வழங்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அர்ப்பணிப்புக்காக உங்கள் நிறுவனத்திடம் இருந்து அங்கீகாரம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டமானது கிரகங்களின் பயிற்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமோ இல்லையோ, மேசராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும், ஜூலை மாதம் மேசராசி அன்பர்களுக்கு நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஜூலை மாதம் மேசராசிக்காரர்களுக்கு குடும்பத்தாரின், குறிப்பாக குடும்பத்தில் உள்ள மூதாதையர் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டும். மேசராசிக்காரர்களின் குடும்பத்தில் பெரிதாக இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்தில் இணக்கமும் அன்பும் அதிக அளவில் காணப்படும். மேலும் வீட்டில் ஏதாவது விசேஷம் அல்லது ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்பு அதிக அளவில் உங்களுக்கு இருக்குது. இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பொருளாதாரம் மேம்படும், வசதி வாய்ப்புகள் பெருகும். மேலும் இந்த ஜூலை மாதம் மேசராசினியர்களுக்கு நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சியை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
தொழிலை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். மேலும் இது போன்ற பல வாய்ப்புகள் அடிக்கடி உங்களுக்கு வரும். அதிலிருந்து லாபங்கள் அதிக அளவில் கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே நேரத்தில் உங்கள் போட்டியாளர்கள் மீது ஒரு கவனம் வைத்திருங்க மற்றும் எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க. மேச ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் பெற முடியும். அரசு வேலை செய்பவர்கள் ஜூலை மாதம் சில சவால்களை சந்திக்க வேண்டிய காலமாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் வேலை நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும். தனியார் வேலையில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் பெறுவார்கள். மேலும் நீங்கள் ஒரு சில விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை உடல் நலத்தில் கவனிக்க வேண்டுங்க. உடல் ரீதியாக நீங்கள் வயிறு தொடர்பான பாதிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், அஜீரணம் போன்றவை ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்கலாம். மேலும் வருமானம் அதனால் அதிக அளவில் காணப்படும். அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமாக இருக்குது. இதனால் வருமானம் வரும். அதே அளவுக்கு செலவுகளும் உங்களுக்கு இருக்கக்கூடும். குறிப்பாக வீட்டுக்கான வாழ்க்கை துணைக்கான செலவுகளும் மருத்துவ செலவுகளும் கணிசமாக அதிகரிக்கும். சேமிப்புகள் கரையும். பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் திருமணம், காதல் விவகாரங்களில் அவசரப்பட வேண்டாம். தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை ஆலோசனை பெற்று எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் 10வது வீட்டின் அதிபதியான சனி அதன் முக்கிய ராசியான கும்பராசியில் 11வது வீட்டில் இருப்பதால் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் அழுத்தம் கொடுப்பீர்கள். இருப்பினும் நீங்கள் இந்த சவால்களை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொள்வீர்கள் மற்றும் மிகவும் கடினமாக உழைப்பீங்க. உங்கள் கடின உழைப்புக்கு மக்களின் பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான பாராட்டுகளும் கிடைக்கும். உங்கள் வருமானம் கூடும் மற்றும் பதவி உயர்வு பெறுவதற்கான வலுவான யோகங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அள்ளி கொடுக்க போகுதுங்க. மேலும் நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் முயற்சிகளை அதிகரித்து அதன் மூலமாக உங்கள் வியாபாரத்தை வெற்றி மற்றும் வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்வீர்கள். மேலும் சூரியனின் ஆசீர்வாதத்தால் அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு பெறுவதன் மூலமாக உங்கள் வணிகத்தில் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் 3வது வீட்டில் இருப்பதால் கடினமாக உழைக்க தூண்டும். ஆனால் அந்த உழைப்பு வீண் போகாது. மேலும் கடினமாக உழைத்தால் அதற்கேற்றால் போல சிறப்பான பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. மாதத்தின் தொடக்கத்தில் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் இதன் காரணமாக சில சிறிய டென்ஷன்கள் ஏற்படும். ஆனால் செவ்வாயின் அம்சம் உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்களை வழங்கி கொடுக்கும். மேலும் 5ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் உங்கள் ஜாதகத்தின் 3வது வீட்டில் இருப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கையில் சில சவால்கள் வரக்கூடும். ஆனால் அவற்றை புறக்கணித்து உங்கள் அன்பை நிர்வகிக்க முயற்சிப்பீங்க. மேலும் உங்கள் நண்பர்கள் சிலருக்கு இந்த விஷயங்களை செய்ய உதவியாக இருக்கக்கூடும். இதன் விளைவாக உங்கள் காதல் உறவு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் வக்ரசனி உங்கள் 11வது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். பணத்தின் நிலையான ஓட்டம் தொடரும். அது மட்டும் இல்லாமல் அன்றாட தேவைகள் தொடர்ந்து நிறைவேறப்படும். 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் மாத தொடக்கம் சற்று பலவீனமாக இருக்கக்கூடும். அதனால் சிறு காயம் ஏற்படலாம் அல்லது எந்த வகையான அறுவை சிகிச்சை செய்தாலுமே அவதிப்படலாம். சனியின் வக்ர நிலை 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகள் சந்திக்க நேரிடும். முக்கியமானதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில் சிக்காமல் இருக்க தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த சனி வக்ர பயிற்சிக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள் என்ன என்பதையும் ஜூலை மாத ராசி பலன் இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள்.